மலரும் நினைவுகள். காலத்தை வென்றவர்கள் மறக்க முடியுமா? தமிழ் சினிமா பிரம்மாக்கள், அந்த நாள் ஞாபகங்கள். வந்தார்கள், வென்றார்கள். கொடூர வில்லனாகவும் பின்னர் குணச்சித்திர நடிகராகவும் வலம் வந்தவர் நடிகர் எம்.என். நம்பியார். திடகாத்திரமா கட்டுமஸ்தான உடலை கொண்ட நம்பியார் கடைசி வரைக்கும் சுத்த சைவமாவே இருந்தார். ஒரு சமயம் வெளியூர் படப்பிடிப்புல இருந்த நம்பியார் தனக்கு இட்லி வாங்கி வர சொல்லியிருக்காரு. படத்தின் ஹீரோவான எம்ஜிஆர் அசைவ உணவுகளை கேட்டிருக்காரு. உணவு வாங்கிட்டு வந்தவரோ டிஃபன் கேரியர்ல மேல் தட்டுல அசைவ உணவையும் கீழ்த்தட்டுல நம்பியார் கேட்ட இட்லியையும் கொண்டு வந்துட்டாரு. இத பார்த்து கோவப்படாத நம்பியார், நல்லா வேலை செஞ்சப்பா, எனக்கு வேண்டாம், நீயே சாப்பிடுன்னு சொல்லிட்டாரு. படக்குழுவுல இருந்த ஆபீஸ் பையன் முதல் கொண்டு ஹீரோ எம்ஜிஆரே வந்து சொல்லியும் நம்பியார் கேட்கல. எம்ஜிஆரின் கையை பிடிச்சுக்கிட்டு, மன்னிக்கணும், உங்க வார்த்தையை இப்போ என்னால கேட்க முடியலன்னு சொல்லிட்டாரு. கடைசி வரைக்கும் சாப்பிடாமலேயே இருந்துட்டாரு நம்பியார். அந்த அளவுக்கு கொண்ட கொள்கையில உறுதியா நம்பியார் இருந்திருக்காரு. இப்போதான் ஒரு புத்தி வந்ததே.